செல்லூர் ராஜுவினுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிட்டு சிலர் செய்வதனால இந்த தொகுதிக்குள்ளார முழுசா இறங்கி வேலை பார்க்கறதுக்கு மற்றவர்கள் தயங்குவதாகவும் சொல்றாங்க. இதுவும் ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபேக்டரா எடுத்து திரு செல்லூர் ராஜு அவர்கள் கன்சிடர் பண்ணணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் டாக்டர் சரவணன் தானே மறுபடியும் போட்டியிட்டாரு. சோ அப்போதும் அவர் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார் அங்கு மதுரையில. அப்போதும் இதே குற்றச்சாட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சு. திரு செல்லூர் ராஜு அவர்களுடைய ஆதரவு இல்ல அப்படின்னு. அப்ப அவர் திரும்பவும் சரவணன் என்ன பண்ணாருன்னா, இல்ல நான் 3வது இடம் போனதுக்கு நான் தான் காரணம், செல்லூர் ராஜு அண்ணனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, திரும்ப திரும்ப எனக்கும் அவருக்கும் ஒரு பகையை மூட்டாதீங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும், சமீபத்தில் ஒரு நிகழ்வில் டாக்டர் சரவணன் ஒரு பேசிய பேச்சு பயங்கர வைரலா போச்சு. அவர் என்ன பேசினாருன்னா, முடிஞ்சா மூர்த்தி நீ எங்க நில்லு, எங்க அண்ணனை எதிர்த்து மதுரை மேற்குல நில்லியா, நின்னு ஜெயிச்சு காட்டிடுவியா அப்படின்னு பருத்தி வீரன் படத்துல சொல்ற மாதிரி, ஏண்டா நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், ஏண்டா என்ன கோத்து விடுறேங்கிற மாதிரி அசால்ட்டா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற திரு செல்லூர் ராஜுவை யாருக்கு எதிராக திருப்பி விடுற மாதிரியான ஒரு பேச்சாக அது அமைஞ்சிருச்சு. மூர்த்திக்கு எதிராக. யோசிச்சு பாரு, மூர்த்தி பாட்டுக்கு அவர் உண்டு, அவருடைய தொகுதி உண்டுன்னு இருக்காரு. அவரை முடிஞ்சா எங்க அண்ணனுக்கு எதிராக நின்று ஜெயிச்சு பாரியா, 3 தடவை ஹேட்ரிக் 4 அடிச்சுட்டு சும்மா அப்படியே பேட்டை சொல்லட்டிட்டு நிக்கிறாரு. முடிஞ்சா ஒரு யார்கர போடுன்னா மூர்த்தி ஒரு வேளை வந்தால் எப்படி இருக்கும் இந்த தொகுதியினுடைய போட்டி? மூர்த்தி வெர்சஸ் யாரு? செல்லூர் ராஜு. கலகட்டுமா? வேற மாதிரி இருக்குமா? சோ இப்படியான ஒரு நிகழ்வு நடந்துருமோங்கிற ஒரு சின்ன கலக்கம் திரு செல்லூர் ராஜுக்கு இருப்பதாகவும் செய்திகள் வந்தது. அதுக்கும் அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க, மூர்த்தியை பார்த்து, தளபதியை பார்த்து, மன்னனை பார்த்து, இல்ல அவர் பேர் என்ன பிடிஆரை பார்த்து எல்லாம் பயப்படுற அளவுக்குலாம் நான் இல்ல. இந்த மக்கள் என் மேல ஒரு அபிமானம் வச்சிருக்காங்க. 3 தடவை ஜெயிச்சிருக்கேன். வெற்றியோ தோல்வியோ திரும்பவும் நான் மதுரை மேற்குல தான் போட்டியிடுவேன். எனக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்கிறதா செல்லூர் ராஜு கடைசியாக கொடுத்திருக்கக்கூடிய பிரஸ் ஸ்டேட்மெண்ட்.